பொதுவா இதெல்லாம் மணி அப்படி நீங்க சொன்ன நடந்திருந்தா நடவடிக்கை எடுக்கும் இந்த அரசு. உங்களுக்கு நீங்க ஒண்ணு நீங்க எல்லாரும் சொல்லணும், யாரையாவது பாரபட்சம் பார்த்து தவறு செய்தது யாரு, அவர் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த ஜாதி இந்த ஜாதி அந்த மதம் இந்த மதம் யாரையா பாதுகாத்திருக்காங்க? பாதுகாக்கல, பாதுகாக்காது. இந்தியாவில் சட்டத்தின் ஆட்சி இங்கதான் நடக்கும். அவ்வளோ நம்ம ஆண்புக்கு முதல்வர் அவர்களுடைய கவனத்தை தவறு தப்பு பண்றது இயல்பானது. அரசு அதுல என்ன செய்யல, தலையிட்டு யாரையும் பாதுகாக்க முயற்சிக்கல. அந்த வகையில எனக்கெல்லாம் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க. யாரு தவறு பண்ணாலும் நடவடிக்கை எடுக்கும். நீங்களே சொல்லுங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எத்தனை வருஷமா கொடுக்கிற பாருங்க. இப்போ மத்திய அரசு தொடர்ந்து இப்போ மெட்ரிக் பள்ளி சிபிஎஸ்இ பள்ளியில் தனியார் நடத்துகின்ற பள்ளிகளில் 25% ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இடம் கொடுக்கணும். அதற்கான கட்டணம் அரசு நிர்ணயம் பண்ணி இருக்கின்ற கட்டணத்தை 50% மத்திய அரசும் மாநில அரசு 50% கொடுக்கணும். கொடுக்கணுமா கொடுக்கணும் நம்ம இங்க பத்திரிகையாளர் தான் சொல்லணும். ஐயா அமித்ஷா ஐயா நேற்று கூட மதுரைக்கு வந்தவங்கிட்ட, ஏன் ஐயா தமிழ்நாட்டுக்கு இந்த கொடுக்க வேண்டிய பணத்தை தரமாட்டேங்க. அதே போல சர்வ சிக்ஷா சமக்கிர சிக்ஷா அபியான் அனைவருக்கும் கல்வி 2190 கோடி ரூபாயை தரமாட்டேங்கிறீங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடிய அளவுல வச்சுக்கிட்டு இந்த ஊர்ல நாங்க எங்க ஆட்சி அமைப்போம்னு சொல்றது அவங்க விருப்பம். அது அரசியல். இந்த மக்களை இவ்வளவுக்கு விரோதமாட்டு துரோகமான காரியங்களை பண்ணிட்டு வந்தா நியாயமானு நீங்க தானே கேட்கணும். இவன் ஏன்ட்ட கேட்க இல்லையா? ஒரு அதிகாரி இப்படி தவறு பண்ணது தவறுன்னு சொல்றீங்கல்ல, அதே போல ஏன் எங்க ஊருக்குள்ள பணத்தை கொடுக்கல, நீங்க இதை ஏன் கேட்கலன்னு கேட்கணும்ல. அப்போ பாரத பிரதமரும் பேச மாட்டாங்க, பாதுகாப்புத்துறை அமைச்சரும் பேச மாட்டாங்க, எந்த அமைச்சரும் பேச மாட்டாங்க. ஒன்றிய அரசுல இருக்கவங்கன்னா என்ன நியாயம் சொல்லுங்க? ஒரு பத்திரிகையாளர்களை சந்திச்சா மட்டும்தானே ஒரு அரசு என்ன செய்து செய்யல, எது உண்மை எது உண்மைக்கு புறமாறுன்னு தெரியும். பாரத பிரதமரும் சந்திக்கல. நேற்று மதுரைக்கு வந்ததுக்கு நம்முடைய ஐயா பாதுகாப்பு உள்துறை அமைச்சரும் என்ன செய்யல, நெருங்கவே முடியலைங்கிறீங்க. மத்திய அமைச்சர் எப்ப வேணாலும் வரலாம் போகலாம், அதை நம்ம எப்படி மாட்டோம். அது அவங்களுடைய முழு உரிமை. அது மாவட்ட நிர்வாகம் அரசு நடவடிக்கை. அதான் அது அரசு நடவடிக்கை. அது அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை. மக்கள் தந்த கோரிக்கைகளை அரசுடைய கவனத்திற்கு நான் கொடுத்திருக்கேன். எல்லாமே மக்கள் என்கிட்ட ஒரு பெட்டிஷன் தந்தாக்கி அந்த கோரிக்கை அந்த துறை அதிகாரிகள்கிட்ட அமைச்சர்கிட்ட என் கடமையை கரெக்டா நான் செய்வேன்.